அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் 3 வருடங்களாக திமுக அந்த திட்டங்களை கொடுக்கல. இன்றைக்கு 3வது முறையாக மின்கட்டண உயர்வு. அதே போல அதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின எடப்பாடியார் எங்கள் பொதுச்செயலர் உத்தரவு கணக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா எந்த சாலையிலும் நடக்க முடியல. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் யூஜி தோண்டப்பட்டு மழை பெய்யுது, எந்த சாலையும் நடக்க முடியல. அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டு சென்று விடப்பட்ட 500 சாலைகள் ரத்து பண்ணாங்க. அந்த சாலைகளாவது போட்டாலாவது நீ மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆகவே இந்த அரசு வேகமாக அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும். அதே போல வீடு கட்டட அனுமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநகராட்சியிலும். இந்த கோவை மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கிறாங்க. உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள். உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு கடுமையான விலை உயர்வு. இன்றைக்கு மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசும் இதை செவிசாய்த்து உடனடியாக எங்களது தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வங்கதேசத்தில் கடுமையான பிரச்சனை. இன்றைக்கு அங்கே முழுமையாக கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கு. திருப்பூர் இருக்கிற நிறைய ஃபேக்டரிகள் அங்கே வங்கதேசத்துக்கு போச்சு. இன்னைக்கு அது பூரா இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை இருக்குது. உடனடியாக திருப்பூருக்கு உடனடியாக வட்டி இல்லாத கடன் வழங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு, மணின் உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும், கடன் வழங்க வேண்டும். அவருக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தர வேண்டும். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச முதலமைச்சர் இங்கே ஒரு ஆபீஸே போட்டாங்க. நிறைய தொழில்கள் அங்கே கொண்டு போறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. உடனடியாக அந்த மாநில அரசு அவங்களுக்கு தேவையான அந்த பீக்கவர் மின் கட்டணம், அதே போல இன்றைக்கு கடுமையான மின் கட்டண உயர்வு, டாக்ஸ், இது எல்லாமே வரி உயர்வு இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு என்னென்ன சலுகை செஞ்சு அந்த ஃபேக்டரி எல்லாம் வேற மாநிலத்துக்கு போகாமல் இங்கே கண்டினியூ பண்ணணும். அதே போல் வேற மாநிலத்திலிருந்து இங்கே எங்கள் கோயம்புத்தூர் பகுதிகள், தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் பகுதிக்கெல்லாம் வர வேண்டும். குறிப்பாக இது சரியான சந்தர்ப்பம். இன்னைக்கு வங்காளதேசம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா இங்கிருந்து நிறைய ஃபேக்டரி அங்கே போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் திரும்பவும் இன்னைக்கு திருப்பூருக்கு வர வேண்டும். ஆகவே 2 அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்க சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் வருவது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அம்மா அரசு எடப்பாடி திட்டங்களுக்காக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக மலரும். ஆகவே வருகின்ற தேர்தலில் சிறப்பான முறையிலே எங்கள் தொண்டர்கள் பணியாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த பிஏபி தண்ணீர் விடாமல் அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா பக்கம் மழை பெய்ஞ்சு நல்லா இருக்கு. உடனடியாக அந்த பிஏபி தண்ணீர் அந்த வாய்க்காலை திறந்து தண்ணீரும் வழங்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை நம்முடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள், எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். உடனடியாக அதை பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலை திறந்து விட வேண்டும், தண்ணீர் தர வேண்டும். அதே போல அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு மழை வந்துருச்சு. இன்னைக்கு 95% அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் போது திட்டம் முடிஞ்சிருச்சு. 95%. 70 ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்யாத திட்டத்தை எங்களது பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை கொடுத்தார். எப்படி யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் தந்தாரோ, அம்மா தந்ததோ, அதே போல அத்திக்கடவு வனாசி திட்டம். இந்த திட்டம் இன்னைக்கு இவ்வளவு தண்ணி வந்துருச்சு, கடலுக்கு போகுது. தயவு செஞ்சு இந்த திட்டத்தை உடனடியாக இந்த குளத்திலெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டு, பேருக்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க, முழுமையாக அதை பூரா ஆய்வு செஞ்சு எல்லா குளங்களுக்கும் அதை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.